ஆன்லைனில் இபிஎஃப் நாமினி எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இபிஎஃப் நாமினி எதுக்கு நான் பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த இபிஎஃப் ஸ்கீமில் சேர்றவங்க நாமினின்றவங்கள ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணாதவங்க இனிமே கம்பல்சரி நாமினியை ஆட் பண்ணணும்னு சொல்லி இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த நாமினியை எப்படி ஆட் பண்ணுறதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். கூகுளில் இபிஎஃப்ஓ சைட்டுக்கு போனீங்கன்னா யூஏஎன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த யூஏஎன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு யூஏஎன் ரிஜிஸ்டர் நம்பர் போடுற மாதிரி ஆப்ஷனும் அதுக்கு பாஸ்வேர்ட் போடுற ஆப்ஷனுமே வரும். அந்த யூஏஎன் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யூஏஎன் ஐடியையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் போடணும். ஒன்ஸ் உள்ளே நீங்கள் போனோடனே இ நாமினேஷன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துடணும். ஒன்ஸ் அந்த ஸ்டெப்பை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் அப்டேட்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாமினியை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபேமிலி இன்ஃபர்மேஷனை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு நாமினிக்கும் என்ன ஷேர் போகணுன்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் அதில் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் இபிஎஃப்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுக்கான ஓடிபியை நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா இ சைன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இபிஎஃப் நாமினிக்கான அப்டேட் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமோ உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க நம்ம டீ கடை பெஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.